விவசாயிகள் நம்பிக்கையுடன் விதைத்த நெல் விதைகள் துளிர்விட்டு வளரத் தொடங்கிய சில நாட்களிலேயே தண்ணீரில் மூழ்கிய காட்சிகள்தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புதுத்துறை ஊராட்சியில் அமைந்துள்ளது வெள்ளப்பள்ளம் கிராமம். இந்த கிராமம் மயிலாடுதுறையின் முக்கிய வடிகால் ஆறுகளில் ஒன்றான உப்பனாற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. பருவமழை காலங்களில் உப்பனாற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி செல்லும். கரை பலவீனமாக இருப்பதால் பருவமழை காலங்களில் உப்பனாற்று நீர் விளைநிலங்களுக்கு அழையா விருந்தாளியாக வந்து செல்வது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் விளைநிலங்களை மூழ்கடித்து விவசாயிகளின் அறுவடை கனவை களைந்து போக செய்துள்ளது உப்பனாறு. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் உப்பனாற்றின் கரை உடைந்து சுமார் 30 ஏக்கர் விளைநிலங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆற்று நீரில் மூழ்கின. எது ஆறு எது வயல் என்று தெரியாத அளவுக்கு விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இன்றோ நாளையோ மழை பெய்தால் மீதமுள்ள விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கும் என்கின்றனர் வெள்ளப்பள்ளம் கிராம விவசாயிகள். கரை உடைச்சிக்கிட்டு விவசாய நிலத்துல தண்ணி உள்ள பாஞ்சிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் பண்ணியிருக்கோம். அதுல 30 ஏக்கர் கிட்ட விவசாய நிலத்துல தண்ணி மூழ்கிட்டு கிடக்குங்க. 20 ஏக்கர் கிட்டத்தட்ட முழாம இருக்கு. நைட்டு மழை பெஞ்சுன்னா ஃபுல்லா அதுவும் தண்ணி மூழ்கிடும். இருக்கிற சூழ்நிலை தண்ணி வெடியிலனா விவசாய நிலம் சுத்தமாவே அழிஞ்சிடும். வேளாண் துறை கணக்கிறப்ப புதுத்துறை வெள்ளப்பள்ளத்தையும் மென்ஷன் பண்ணி போடுறப்ப புதுத்துறை விவசாயம் நல்லா விளையிறப்ப அதை டார்கெட் பண்ணி போடுறப்ப எங்களுக்கு வெள்ள நிவாரணமும் இன்சூரன்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது. விளைநிலங்களை ஆற்று நீர் ஆக்கிரமித்துள்ளதால் சம்பா பயிர்கள் முழுவதும் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையும் சரியாக கிடைக்காததால் விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஊர்ல ஒரு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக முடிவிடுச்சு. எங்களுக்கு வெள்ள நிவாரணம் ஒன்றும் கிடைக்கல. இன்சூரன்ஸ் பண்ணவும் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போது பூத்துறை தனியாக வெள்ளப்பள்ளம் தனியாக எங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணவும் நிவாரணமும் கொடுக்கணும். ஏன்னா ஒன்றா போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் விவசாயம் செழிக்க உப்பனாற்றின் கரையை பலப்படுத்தி மூழ்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். மாலை முரசு செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமார்.